பார்க்கிற, பேசுற, பழகுற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். தன்னம்பிக்கை தடங்களை பதிக்கும் பொன்மொழிகள். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துல ஆங்கில பாடம் கற்றுக்கொள்ளவே தகுதியற்றவர்னு சொல்லப்பட்டவர் ஆங்கில பாடத்துல முக்கியமான பாடமா மாறுறாரு. அவருடைய எழுத்துக்கள்லாம் முக்கியமான பாடங்களா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவரு நமக்காக சில பொன்மொழிகளை சொல்லியிருக்காரு. அந்த பொன்மொழிகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் பாகம் 1. வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர முதல் பொன்மொழி: உன்னை தவிர வேறு யாரையும் கண்டு நீ எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை. மிகப்பெரிய உளவியல் கருத்துக்கள் இதுல இருக்குங்க. நான் ஏன் என்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் மத்தவங்களோட என்கிட்ட தான் நானே எச்சரிக்கையா இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்றாரு. அதாவது மத்தவங்களுடைய முடிவுகள் என்ன பாதிக்குமா, மத்தவங்களுடைய செயல்பாடுகள் என்ன பாதிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய முடிவுகள், என்னுடைய தவறான செயல்பாடுகள், என்னுடைய தவறான எண்ணங்கள், இது எல்லாமே நிச்சயமா என்ன பள்ளத்தளத்திலும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த முடிவுகளும் உயர்ந்த செயல்பாடுகளும் என்ன மேல் நோக்கி கொண்டு போய் வைக்கும். அதாவது நான் செய்யற செயல்பாடுகள், நான் எடுக்கிற முடிவுகள், என்னோட எண்ணங்கள் தான் என்னை பிடிச்சி கீழே தள்ளுறதுக்கும் என்னை ஏத்தி விடுறதுக்கும் காரணமா இருக்கிறதுனால நான் என்கிட்ட தான் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 2வது பொன்மொழி: நீ செல்லும் பாதையை சரியாக தேர்ந்தெடு. நீ செல்லும் பாதையை சரியாக தேர்ந்தெடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் உன் பயணத்தை தொடங்கு. அதாவது நாம ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணணும். அந்த லட்சியத்தை ஒரு முறைக்கு 10 முறை சிந்திச்சுதான் முடிவு பண்ணணும். இந்த லட்சியம் நமக்கான லட்சியமா, நம்மளுடைய திறமைக்கேற்ற லட்சியமா, இது சாத்தியமா, எல்லாத்தையுமே சிந்திச்சு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை முடிவு பண்ணணும். முடிவு பண்ணது பிறகு பயணத்தை தொடங்கணும். சரியா முடிவு பண்ணாம லட்சியங்களை நாம வச்சுட்டு பயணத்தை தொடங்கணும்னா இடையில இதுக்கு நாம தகுதியே இல்லைங்கிற எண்ணம் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்நாட்கள் வீணாயிடும். இதைத்தான் சொல்றாரு, உன்னோட பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பாதையை சரியா சிந்திச்சு தேர்ந்தெடு. தேர்ந்தெடுத்தது பிறகு அந்த பயணத்துல சரியா நடப்போடு, எந்த தடையும் வராது. வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 3வது பொன்மொழி: நாம் யார் என்பது நமக்கு தெரியும், நாம் யாராக கூடும் என்பது நமக்கு தெரிவதில்லை. இதனுடைய பொருளை நான் சொல்றேன். அதாவது நான் யாரு, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன், நான் எந்த நாட்டை சேர்ந்தவன், எனக்குள்ள எப்படிப்பட்ட திறமைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் எப்படி மாற போறேன், எவ்வளவு உயரத்துக்கு போக போறேன், எப்படிப்பட்ட நிலையில நான் இருப்பேன் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியாது. என்னால மட்டும் இல்ல, யாராலையுமே அதை சொல்ல முடியாது. அதான் சொல்றாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா யாராக போறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதை இந்த காலமும் அவங்களுடைய உழைப்பும் முயற்சியும் முடிவு செய்யும். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 4வது பொன்மொழி: மனிதரின் தீய குணங்களை பித்தளை தட்டில் பொறிக்கிறோம். மனிதனின் தீய குணங்களை பித்தளை தட்டில் பொறிக்கிறோம். அதே மனிதரின் நற்குணங்களை ஓடும் தண்ணீரில் எழுதுகிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருத்தருடைய தவறுகள் இந்த சமூகம் மிகப்பெரிய அளவுல பார்க்கும். ஆனா அதே மனிதர்கிட்ட இருக்கிற நற்குணங்களை இந்த ஓடும் தண்ணீர்ல எழுதுறதுனா என்ன அர்த்தம்? இந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, எப்படி மேகங்கள் போகுதோ அது மாதிரி அவங்களோட நற்குணங்களை அப்படியே ஒரு செகண்ட் பேசிட்டு கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா அதுவே அந்த மனிதர் ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த தவறை எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய தலைப்பா, ஒரு விவாத பொருளா மாத்திரும். இது சமூக கட்டமைப்புல இருக்கிற நம்மள மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளயுமே நமக்கு தெரியாம ஊறி போன ஒரு தவறான பழக்கம். இதைத்தான் இந்த பொன்மொழியில அவர் சொல்றார். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 5வது பொன்மொழி: எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். ஒரு சிலரிடம் மட்டுமே நம்பிக்கை வையுங்கள். ஒரு சிலரிடம் மட்டுமே நம்பிக்கை வையுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். கவனிச்சுக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? அன்பை செலுத்தணும். ஒரு சிலர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கணும். எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை வச்சோம்னா ஏமாந்து நிக்கிற நாம தான், யாரையும் குறை சொல்ல முடியாது. கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு, யாருக்குமே தீங்கு செய்யாதீங்க அப்படின்னு. இந்த பொன்மொழிய மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் நம்மளோட மனசுக்குள்ள தாங்கி பிடிச்சுக்கிட்டு தான் வாழணும். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள்ல வர 6வது பொன்மொழி: குற்றமுள்ள நெஞ்சமுடையவர்கள் ஒவ்வொரு கண்ணும் தன்னையே பார்ப்பதாக எண்ணுவார்கள். இவருடைய பொன்மொழிய நம்ம பெரியவங்க வேற விதமா சொல்லியிருப்பாங்க. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கணும். அதாவது நாம தப்பு பண்ணிட்டோம், மனசாட்சி நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த தவறை பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு கண்ணுமே நம்மளதான் பாக்குது, நம்மளுடைய குற்றத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு பய உணர்வை உண்டாக்கும், ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கும். இதைத்தான் சொல்றாரு, தவறு பண்ணி குற்றமுள்ள நெஞ்சா மாறிட்டா ஒவ்வொரு கண்களையும் நம்மளே பாக்குறதா நம்ம சிந்திப்போம். அதனாலதான் சிலர் பாத்தீங்களா, யாராவது கும்பலா ஏதாவது பேசினா கூட அவங்க நம்மளை பத்தி தான் பேசுவாங்க, என்ன பத்தி தான் தப்பா பேசுறாங்கன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு.
ஏன்னா அவங்க குற்றம் செய்ததுனால அந்த குற்றம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சு அதை பத்தி பேசுறாங்களோங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 7வது பொன்மொழி, எது வளர்ச்சியின் அடையாளம் அப்படின்னு ஒரே வரியில ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. அது என்னன்னா, உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் அப்படிங்கிறார். நம்மளுடைய குறைகளை நாம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சாதான் சரி பண்ணிக்க முடியும், சரி பண்ணாதான் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும். ஆனா நாம எல்லாம் அப்படி பண்றோமா? இல்ல. எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட குறை என்ன, அவங்களோட பத்தி எப்படி விமர்சனம் பண்ணலாம், இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நாம மத்தவங்கள தான் பாத்துக்கிட்டு இருப்போமே தவிர நம்மளை பத்தி நம்மள உயர்ந்த ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள பிம்பமா கட்டி வச்சிரும். அது ஒரு மாயை. நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கிற எல்லாமே ஒரு மாயை. ஏன்னா நம்மளை பற்றிய உண்மையான விஷயங்களை நாம முதல்ல உள்ள பூந்து பார்க்கவே மாட்டோம், மத்தவங்களை சொல்லி சொல்லி பழக்கப்பட்டுரும். இவர் இந்த இடத்துல அதை உடைக்கிறாரு. உன்னுடைய குறைய அடையாளம் கண்டு பிடிச்சி அதை நீ சரி பண்ணிக்கோ, அதுதான் வளர்ச்சியின் அடையாளம். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 8வது பொன்மொழி, எவர் பேசுவதையும் கேட்டுக்கொள், ஆனால் ஒரு சிலரிடம் மட்டுமே பேச்சு கொடு. எல்லாரும் பேசுறதையும் கேளு, ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டுமே பதில் கொடு, பேசு. மத்தவங்கள்ட்ட மொத்தமா நீ கவனி போதும் அப்படிங்கிற. இந்த பொன்மொழி முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அனைவரது கஷ்டத்தையும் தெரிந்து கொள், அனைவரது கஷ்டத்தையும் தெரிந்து கொள், உன் கருத்தை மட்டும் கூறிவிடாது. அதான் என்ன அர்த்தம்னா, மத்தவங்களோட கஷ்டத்தை ஒரு ஆறுதலுக்காக அவங்க சொல்றாங்க, புலம்புறதுக்காக. நீ இப்படி பண்ணிருக்கலாம், நீ அப்படி இருந்திருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்படி வாழ்ந்திருக்கணும், நீ இந்த முடிவு எடுத்து தப்புன்னு நம்மளுடைய கருத்தை அங்க சொல்லக்கூடாது. அவங்க எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட ஒரு ஆறுதல், அந்த ஆறுதலை மட்டும் தான் சொல்லணுமே தவிர நம்ம அறிவுரை சொல்லக்கூடாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே தவறுங்கிற இந்த சித்தரிப்பை கொண்டு போய் அவங்க கிட்ட வைக்க கூடாது. ஏன்னா அதுக்கான உரிமை எந்த மனிதனுக்குமே கிடையாதுங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள் வர 9வது பொன்மொழி, கோழை ஒவ்வொரு முறையும் செத்து பிழைக்கிறான், கோழை ஒவ்வொரு முறையும் செத்து பிழைக்கிறான், வீரன் ஒரே ஒரு முறைதான் சாகிறான். அவனுடைய மரணம், அவனுடைய உயிர் உடலை விட்டு போகுது இல்லையா, அது மட்டும்தான் அவனுடைய மரணம் ஒரு வீரனுக்கு, தைரியம் உள்ளவனுக்கு. ஆனா இந்த பயந்து பயந்து வாழறான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சாவுதான், செத்து செத்து பழைப்பான். செயல்பாடை பார்த்து பயப்படுவான், மனிதர்களை பார்த்து பயப்படுவான், இவங்க கோவப்படுவாங்களான்னு பயப்படுவான், இவங்க வருத்தப்படுவாங்களான்னு பயப்படுவான், இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ பயப்படுவான். இப்படி பயந்து 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 வாழ மாட்டான், தினமும் செத்துக்கிட்டே தான் இருப்பான். இததான் ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா சொல்றாரு. இத்தனை பொன்மொழிகள் உங்களுடைய மனதை தொட்ட பொன்மொழி எதுங்கிறது மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. இந்த பொன்மொழியோட பாகம் 2 அடுத்த வாரம் காணொலியில பார்க்கலாம். இந்த காணொலி பற்றி எந்த கருத்தா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு அருமையான சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.